ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிராண்டி சாப்டர் 3 கேம் தான் விளையாட போகிறோம். நிறைய பேர் இந்த கேம் தான் விளையாட சொல்லியிருந்தீங்க, அதுதான் இந்த கேம் விளையாட போகிறோம். அப்புறம் இதுதான் நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. இனிமேல் நம்ம சேனலில் நிறைய ஹாரர் கேம், ஃபன்னி கேம்ஸ், அட்வென்ச்சர் கேம்ஸ்னு தொடர்ந்து பல விதமான கேம்ஸ் வரும். நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணதை பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன், அதை வீடியோ போடுறேன். ஓகே, வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே, லோட் ஆகுது. லோட் ஆகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும், வெயிட் பண்ணலாம். ஓகே, கேம்குள்ளே வந்தாச்சு. ஆஹா, இந்த கேட்டை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. சிசிடிவி கேமராலாம் இருக்குது, ஆனால் அது வேலை செஞ்சு பல வருஷம் இருக்கும் போல் இருக்குது. ஒரு டகர டப்பா கார்லாம் இருக்குது, ஆனால் அதுவும் வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டு தானாக சாத்திக்கிச்சு. ஆஹா, வீட்டுக்குள்ளே வந்தோடனே என்னென்னமோ நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா காய்ஸ், நான் வந்து எங்கள் வீட்டில் அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருந்தேன், அடிக்கிற வெயிலுக்கு ஃபேனை போட்டு. ஏன் நீங்கள் ஒரு சொட்டை மண்டை கிளவி கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரில. ஆஹா, அந்த பிரிட்ஜி கூட தானாக மேலே போயிடுச்சு. சரி, அங்கே ஒரு வீடு தெரியுது, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு யாராவது இருக்காங்களான்ட்டு பார்ப்போம். ஹலோ, எஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ சார், யார் நீங்கள்? கையில் ஷார்ட் கன்னில் வச்சுட்டு இருக்கீங்க? ஹாய் காய்ஸ், என்ன காய்ஸ், சுட்டுட்டான் அவன். அடடா, முதல் நாள் காலை 8:30. ஆஹா காய்ஸ், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இல்லை, ஏதோ ஜெயிலில் போட்டிருக்காங்க. இப்போ இங்கே எது எப்படி தப்பிக்கிறது? அங்கே ஏதோ வெளியே தெரியுது, என்னது அது? ஓ, டூப்ளிகேட் சாவியா? சரி, இந்த டூப்ளிகேட் சாவியை வச்சு இந்த கதவை திருவி திறந்து தப்பிப்போம். காய்ஸ், நான் வந்து ரொம்ப ஆக்டிங் பண்ண விரும்பலை. இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி விளையாடுவேன், அதனால் எல்லா பொருளும் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் மோஸ்ட்லி. ஸோ நான் வந்து சீக்கிரமாகவே தப்பிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு நாள் கூட இந்த கிராண்ட்ஃபா கையில் மாட்டாத பார்ப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகர டப்பா ரோபோட் மாதிரி இருக்கும். சொன்னல, இதுதான் அந்த ரோபோட்டு. இது வந்து சத்தம் போட்டு அந்த கிராண்ட்ஃபாவே வர வைக்கும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம எங்கனாட்டு போயிட்டு ஒளிஞ்சிப்போம். காய் சொன்னல, இந்த பலகை வந்து நமக்கு தேவை இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு, அதனால் இது எடுத்துப்போம். இந்த நெட்டை வந்து தள்ளி விடுவோம். இப்போ அந்த சொட்டை மண்டை கிளவியை வந்து வர வைப்போம். என்ன இவ்வளோ சத்தம் வர வைக்கிறோம், ஆனால் அந்த கிளவி வரமாட்டுது. ஏய் கிளவி, எங்கே இருக்க? வா சீக்கிரமா. வந்துடுச்சு கிளவி. பாருங்க, கையில் எவ்வளோ பெரிய உருளை கட்டை வச்சுட்டு இருக்கு, அதில் கூட ரத்தம் ஒட்டிகிட்டு இருக்கு. யாரையோ பயங்கரமாக அடிச்சிருக்கும் போல இருக்கு. எங்கடா ஒழிச்சிருக்க? சத்தம் மட்டும் கேட்குது, ஆளை காணோம். ஏய் கிளவிய, நான் உன் கையில் ஒன்றும் மாட்ட மாட்டேன். இரு கிளவி, இந்த பக்கமாக வாணியா. உன்னை இந்த பக்கமாக நான் வர வச்சுட்டேன், நான் அந்த பக்கமாக தப்பிச்சு போயிடுறேன். என்ன கிளவிய, இவ்வளோ சத்தம் போடுறேன், இந்த பக்கமாக வரமாட்டுற? வந்துடுச்சு. இருடா, உன்னை நான் பொடிச்சு குருமா வச்சு சாப்பிட போகிறேன். என்னது, என்னை குருமா வச்சு சாப்பிடுவியா? அதுக்கு நான் கையில் மாட்டினா தானே நான் தப்பிச்சு போகிறேன். ஆனால் குறுக்க அந்த கிராண்ட்ஃபா மட்டும் வந்துடக்கூடாது.
ஏன்னா அந்த கிராண்ட்ஃபா கையில் வந்து ஷார்ட் கன் இருக்குது கைஸ். பார்த்தானா சுட்டுருவான். இப்போதான் சொன்னேன் கைஸ், பார்த்துட்டான் நம்மளை. ஆஹா, ஓடு 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 ஓடு. கிராணி வேற இருக்குது இந்த பக்கமா. கிராணி பார்த்துது, அவ்வளோதான். ஓ, ஃபோனில் வேற சார்ஜர் கம்மியாக இருக்குது கைஸ். சீக்கிரமாக அந்த கேம் பிளே முடியணும். ஓகே, அந்த கிராண்ட்ஃபா போயிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். போயிட்டுருக்கா கைஸ். இப்போ நம்ம எங்கே போகிறது? இங்கே கிச்சன் இருக்குது. என்ன கதவுலாம் தானே திறந்து வச்சுருக்கு. அந்த கிராண்ட்ஃபா இந்த வழியாக தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் வரத்துக்குள்ளே இங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே என்ன மரக்கட்டை தான் இருக்குது, ஃபயர் வுட்டு, அது தேவையில்லையே. இதுலேயும் ஒன்றும் இல்லை, இதையும் ஒன்றும் இல்லை. என்ன கைஸ் இது, இவ்வளோ பெரிய கிச்சன் வச்சுக்குது இந்த கிராணி. ஆனால் அந்த கிச்சனுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஒரு காஞ்சி போன கருவாடு கூட இல்லை கைஸ். ஆஹா, கிராணி வேற துரத்துது. ஆஹா, இந்த பக்கம் வேற கிராண்ட்ஃபா வரானே. அந்த பக்கம் கிராணி, இந்த பக்கம் கிராண்ட்ஃபா. எந்த பக்கம் போனாலும் துரத்திட்டே இருக்காங்க. ஆஹா, பாட்டெலாம் பாரு கைஸ் பயத்தில். ஏய் கிராணியா, நான் உன் கையில் மாட்ட மாட்டேன் கிராணியா. இரு, எனக்கும் இந்த கேமில் வெப்பன் கிடைக்குங்க. நான் அந்த வெப்பன் கீ மட்டும் எனக்கு கிடச்சிச்சின்னா போதும் கைஸ். இருங்க, இதை திறந்து பார்க்கல. போடுங்க கைஸ், வெப்பன் கீ கிடச்சிச்சு. இப்போ போயிட்டு வெப்பன் எடுப்போம். ஆனால் அதுக்கு மேலே போனோம், ஏன்னா மேலே தான் இந்த வெப்பன் கீ இருக்குது. சாரி, வெப்பன் இருக்குது. அதுவும் கிராண்ட்ஃபாவோட ரூமில் இருக்குது. இதுதான் கிராண்ட்ஃபாவோட ரூமு. இருங்க, கதவு சாத்திப்போம், யாராவது வர போகிறாங்க. இந்த லாக்கருக்குள்ளே தான் வெப்பன் இருக்குது. இந்த வெப்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஷாட், அதாவது உண்டிகோல். ஆனால் இது நம்ம இப்போ யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு வந்து கல்லுலாம் தேவை. ஆனால் அந்த கல் எடுக்கலான்னு போனால் ஒரு சொட்டை மண்டை கிளவி குறுக்க வருது. அதனால் இந்த கட்டில் கீழே வந்து ஒளிஞ்சிப்போம். அது போனதுக்கப்புறமா பொறுமையாக போவோம். ஓகே, அது போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஆளை காணோம், போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே நைஸாக வெளியே போயிட்டு கல்லுலாம் தேடுவோம். இதை பாருங்கள், இங்கே கார் கீழே ஒரு கல் தெரியுது. ஆனால் என்ன எடுக்க முடியல. இது வேற கைஸ், இந்த பேயோட பேர் வந்து ஸ்லெண்ட்ரினாவா. இந்த ஸ்லெண்ட்ரினா வந்து அடிக்கடி நம்மளை வந்து பயமுறுத்தோம் திடீர்னு. அதே நம்ம ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டே இருந்தோன்னா அப்படியே அந்த இடத்துல ஸ்டெக் ஆகி அவுட் ஆகிடுவோம். ஸோ அது வந்ததுன்னா அதை வந்து பார்க்கக்கூடாது, திரும்பிடணும். அவ்வளோதான் கைஸ். இங்கேயே நமக்கு 3 கல் கிடச்சிச்சு. ஏய் கிராண்ட்ஃபா, இப்போ வாங்கடா, என்கிட்ட வெப்பன் இருக்குது. கிராண்டியோட சொட்டை மண்டியிலே கல் அடிக்கணும். டேய், என்னடா வெப்பன் எடுத்தோடனே பயந்து ஓடிட்டீங்களா? இருங்கடா, சத்தம் போட்டு வர வைக்கிறேன். என்ன ஒருத்தரை கூட காணோம். கிராண்ட்ஹோம் எங்கே போனாங்க? கிராண்ட்பா எங்கடா போனீங்க? ஆட, நீங்கள் வந்தீங்கன்னா நான் சட்டுன்னு உங்களை காலி பண்ணிட்டு நான் வேலையை பார்ப்பேன். ஓகே, கிராணி வந்துடுச்சு. ஓகே, ஒரு விக்கெட்டு காலி. அந்த இன்னொரு விக்கெட்டு மொட்டை தலை எங்கே இருக்கான்? பேரை பாருங்க கைஸ், இதுங்க ரெண்டுத்துக்கும் மொட்டை தலை சொட்டை தலை. ஷை, உங்களுக்கு வந்து மொட்டை தலை பிடிக்குமா சொட்டை தலை பிடிக்குமான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ்.
அடா கிராண்ட்பா, உன் கிராணியை போட்டு தள்ளியாச்சிடா. நீ எங்கடா இருக்க? வரவே மாட்ற. அதோ போயிட்டு இருக்கான் பாருங்க கைஸ். ஏண்டா உன் கிராணியை போட்டு தள்ளியாச்சு, அதை கூட பார்க்காத போற. இருடா. டேய், நான் மட்டும் எழுந்துச்சு வந்தேன் அவ்வளோதான்டா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஐயோ, இந்த ஸ்லெண்டினா வேற பயமுறுத்துது. என்னது ஏழுச்சு வந்து அடிப்பியாண்ணா? அடா போடா. ஆஹா, இந்த கிராணி எப்போ ஏந்துச்சு வந்தது? ஐயோ, பார்க்கவே இல்லையே கைஸ். சே, இந்த கேமை ஒரு நாள் கூட அடி வாங்காத முடிக்கலான்னு நினச்சேன் கைஸ். ஒரு வாட்டி அடி வாங்கிட்டேன் கைஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்ல, நமக்கு தான் வெப்பன் கிடச்சிடுச்சுல. இருங்க, போயிட்டு வெப்பன் எடுக்கிறோம். கிராணி கிராண்ட்பாவை போட்டு தள்ளுறோம். இதோ வர வர ஒரு சூறாவளி கிளம்பியதே. வெப்பன் வெளியே தானே போட்டோம். இதோ இங்கே தான் எங்கேயோ போட்டோம். வெளியே போடல கைஸ். இதோ இங்கே தான் உள்ளதாக போட்டிருக்கோம். இப்போ கல் வேற தேடணும். ஏன்னா ஒரு கல் கூட இல்லை. அதோ அங்கே ஒரு கல் இருக்கு கைஸ். இருங்க, இந்த கல் எடுத்துப்போம். நான் எடுக்க முடியல. எடுத்தாச்சு. ஒரு கல் எடுத்தாச்சு. என்னடா அது, இவ்வளோ பெரிய வீட்டுக்கு வெளியே ஒரு கல் தான் இருக்கா? அங்கே ஒரு கல் இருக்கு. அவ்வளோதான் கைஸ். கிராணி கிராண்ட்பா 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு கல் எடுத்தாச்சு. அதுவும் வேற ஒரு கல் இருக்கு கைஸ். அவ்வளோதான் கைஸ், 3 கல் எடுத்தாச்சு. டை கிராணியா கிராண்ட்பா, வாங்க 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 வாங்க. கிராணி வரீங்களா ஃபஸ்ட்டு? இருங்க, உங்கள் சொட்டை மண்டியிலே அடிக்கிறேன். போடு, சரியான அடி. அப்படியே பறந்து போய் வீழ்ந்துச்சு அந்த கிராணி. மொட்டலையா, உன் கிராணியை மறுபடியும் அடிச்சிட்டேன்டா. என்னடா உனக்கு ஒரு அடிக்கிட்டு கோபமே வரல? வாடா வாடா வாடா, வா 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 வா. டேய், உன்னை பார்க்கறதுக்கு கூட கொஞ்ச நேரம் கூட நிமிஷம் தர மாட்டேடா. உன்னை அடிச்சுட்டு போட்டே இருப்பேன்டா. இருங்க கைஸ், இந்த கன்று வச்சு நமக்கு ஒரு வேலை இருக்கு. என்னதுன்னா, இங்கே கீழே வந்து ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரூமை வந்து திறக்கிறதுக்கு சாவிலாம் கிடையாது. இந்த கன் வச்சு இந்த கண்ணாடியை சுட்டு அப்படியே பொறுமையாக அந்த பக்கமாக போனால் இங்கே ஒரு கபோர்டு இருக்கும். இந்த கபோர்டு திறந்தீங்கன்னா இதை பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஃபியூஸ் இருக்குது. இது நமக்கு தப்பிக்கிறதுக்கு தேவையான ஒரு பொருள். அதே மாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாக்ஸை இந்த க்ரோபார் வச்சு உடைச்சோன்னா இதுக்குள்ளே ஜென்ரேட்டர் கேபிள் ஒன்று இருக்கும். இதுவும் நமக்கு தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே தேவையான ஒரு பொருள். இருங்க கைஸ், கிடைக்கிற எல்லா பொருளையும் கொண்டு வந்து இங்கே மேலே வந்து வழியில் போட்டுருவோம். அப்போ தான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ஃபியூஸ் ஒன்று பார்த்தோமே, இந்த ஃபியூஸையே கொண்டு போய் போட்டுருவோம். கிராணி கிராண்ட்பா வேற. ஓஹோ, கிராண்ட்பா சீக்கிரடா. கைஸ், பொறுமையாக போயிட்டுருக்கோம். காய்ஸ், கிராண்ட்பா துரத்துறாங்க காய்ஸ். ஐயோ, கன்னில் வேறு புல்லட் இல்லையே, இல்லைன்னா நான் அவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். யப்பா, ஜஸ்ட் மிஸ் காய்ஸ். நல்ல வேலை, அந்த கிராண்டிக்கிட்ட கூட அடி வாங்கலாம் காய்ஸ். ஆனால் இந்த கிராண்ட்பாலாம் ஒரு ஆளே கிடையாது. இவங்கிட்ட அடி வாங்கணும் நமக்கு தான் காய்ஸ் ஒரே ஷேமிங்காக இருக்கும். டேய், இப்போ வாடா கிராண்ட்பா, என்கிட்ட கன் இருக்குதுடா. வா 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 வா. சாபு பாய். இந்த ஸ்லெண்ட்ரினா வேறு, இதை காலி பண்ணுறதுக்கும் ஒன்று இருக்குது கைஸ். ஆனால் வந்து
இப்போதைக்கு இந்த ஸ்லெண்ட்ரினாலாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை காய்ஸ். இருங்க காய்ஸ், அந்த கிராணி வரப்போகுது. கிராணிக்கு வந்து புல்லட் ரெடி பண்ணி வச்சுப்போம். இதோ இங்கே கிச்சனில் தான் பார்த்தேன். கிராணி வா 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 வா, உன் சொட்ட மண்டியிலே சொல்கிறேன் சாவு. இருங்க காய்ஸ், நம்ம அந்த ஃபியூஸை கொண்டு வரவே இல்லை, அதுக்குள்ளே இந்த கிராணி கிராண்ட்ஃபா வந்துட்டாங்க. ஓகே, இந்த ஃபியூஸை வந்து மேலே கொண்டு போவோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபியூஸை வந்து மேலே கொண்டு போயிட்டு வச்சிருவோம். ஓகே கைஸ், இப்போ அந்த கன் எடுத்துப்போம். இந்த கன்னு கீழே போட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த கிராண்ட்ஃபா நைஸாக வந்து மறுபடியும் எடுத்து வச்சுப்பான். அதனால் இந்த கன்னை நம்மளே வச்சுப்போம். இன்னொரு புல்லட் கிடச்சா நல்லா இருக்குமே. அதோ இருக்குது, கபோர்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சுருக்கானுங்க. ஆனால் நம்ம எடுத்துட்டோம். இப்போ மேலே போகலாம் கைஸ். மேலே போயிட்டு மேலே ஒரு காக்கா இருக்கும், அந்த காக்காவை சுட்டுட்டு வரலாம். டாய் 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 டாய், பார்க்காத. அப்போடா நல்ல வேலை. நீங்கள் நினைங்களா, ஏன்டா ஒரு காக்காவை போய் சுடுறியடா, பாவம் இல்லையா அந்த காக்கா அப்படின்னு நினைக்கலாம். அது சாதா காக்கா இல்லை கைஸ், அது ஒரு அண்டம் காக்கா. இந்த கிராணி கிராண்ட்ஃபா அது பெட்டாக வளர்க்குறாங்க. இதோ சொன்னல, இதுதான் அந்த காக்கா. இதை பார்த்தீங்களா, இந்த காக்கா கிட்ட ஒரு கீ இருக்குது, ஷெட்டு கீ. இந்த கீ நமக்கு தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே தேவை. ஆனால் இந்த கீயை வந்து அந்த காக்கா கிட்ட, காக்கா அந்த கீ தான்னு கேட்டால் அது தராது. இதை பார்த்தீங்களா, சொன்னல, ஏன்னா இது கிராணி கிராண்ட்ஃபா வளர்க்குற பெட்டு. கிராணி கிராண்ட்ஃபா மாதிரி தான் இருக்கும். அதனால் இது அந்த கன்று வச்சு போட்டு தள்ளிட்டு அதுக்கிட்ட இருக்கிற கீயை எடுத்துப்போம். அச்சச்சோ, கன்று வேறு கீழே விழுந்துச்சு. கிராண்ட்பா பார்த்தா எடுத்துப்பானே. அவன் எடுக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் நம்ம போய் எடுக்கணும். இருங்க, இந்த கீயை வந்து இப்படியே கீழே போட்டுருவோம், ஏன்னா நம்ம அங்கே தான் யூஸ் பண்ணணும். இருங்க கைஸ், கன்று கிராண்ட்பா எடுத்துக்கு போகிறான். ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம அதை எடுக்கணும். போடா சீக்கிரம் போடா, கன் எடுறா. கிராண்ட்பா எடுத்து வச்சு போகிறான். அப்பாடா நல்ல வேலை கைஸ், இங்கே தான் இருக்குது கன்று. அந்த கிராண்ட்பாவும் வரான். சாவிடா, ரெண்டா கன் எடுக்கிறதுக்காக ஓடி வந்தா நீ எடுக்க விட மாட்டேனே. இது அந்த காருக்குள்ளே தான் கைஸ் 2 புல்லட் பார்த்தேன், அதனால் லோட் பண்ணி வச்சுப்போம். நான் வந்து புல்லட்னு சொல்கிறேன், ஆனால் இதில் வந்து ஆமோன்னு சொல்கிறாங்க இந்த கேமில். ஆமோ புல்லட்டு ஏதோ ஒன்று. ஓகே, இப்போ இருங்க கைஸ், அந்த கிராணி வேறு எங்கே சுற்றிட்டு இருக்குதுன்னு தெரியல. அந்த கிராணியை போட்டு தள்ளுறோம். சரி இருங்க கைஸ், இந்த கன் இங்கே இருக்கட்டும். நம்ம ஒரு ஜென்ரேட்டர் கேபிள் ஒன்று எடுத்தோம் இல்லையா கீழே, அந்த ஜென்ரேட்டர் கேபிளை இப்போ கொண்டு போயிட்டு கனெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா சீக்கிரமாக நம்ம இந்த இடத்துட்டு தப்பிச்சு போகணும். ஓகே, எடுத்தாச்சு. இதுதான் காய்ஸ் அந்த ஜென்ரேட்டர் ரூமு. இங்கே இந்த ஷெட்டு கீயை வச்சு இந்த லாக்கை திறந்து இந்த ஜென்ரேட்டர் கேபிளை கொண்டு போயிட்டு, இதோ இங்கே ஒரு மிஷின் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் இது கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெட் கலர் பட்டனை அழுத்தி விட்டோன்னா இந்த வீட்டுக்கு ஆஃப் பண்ண கரண்ட் வந்து மறுபடியும் கிடச்சிரும் காய்ஸ். மறுபடியும் இந்த வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடச்சிடுதுன்னா நாம் இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பொருள் தேட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கன்னை வந்து இந்த கபோர்டுக்குள்ளே வந்து ஒளிச்சு வச்சுட்டு போகலாம், இல்லைன்னா கிராண்ட்ஃபா பார்த்தானே எடுத்து வச்சுப்பான். இதோ இந்த பலகையை வச்சு தான் நம்ம அடுத்த பொருள் எடுக்க போகிறோம். இதோ இந்த லிஃப்ட் வழியாகவே நம்ம போயிடலாம்.
என்னடா சொல்ற, இது வந்து லிஃப்டா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இம்மா தூண்டு இருக்குதுடா, இந்த லிஃப்ட் வச்சு எப்படிடா கிராணி கிராண்ட்பா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி இதுக்கு ஆளு போயிட்டு வர லிஃப்ட் கிடையாது கைஸ். நம்மள மாரி யாராவது இழிச்ச வாயை கடிச்சா கிச்சன்ல குருமா வச்சு சமைச்சிட்டு அதை டைனிங் டேபிளுக்கு அனுப்புற லிஃப்ட் அது. அதை நம்ம யூஸ் பண்ணி தப்பிக்க போறோம் இந்த இடத்த விட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த வீட்டில் இங்கே உடஞ்சி போயிருக்கு. ஏன் உடஞ்சி போயிருக்குன்னா, இங்கே கிராணி வந்து டான்ஸ் ஆடிச்சு, அதனால உடஞ்சி போயிருக்கு. நம்ம இந்த பலகையை போட்டு இந்த பக்கம் இருந்தா இப்படி வந்தாச்சு. வந்தோன்னா இங்கே ஒரு பிரிட்ஜு கிராங்க் இருக்கும். இந்த பிரிட்ஜு கிராங்கு நமக்கு எஸ்கேப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான பொருள். ஸோ இதை கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான் கைஸ், நமக்கு தப்பிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஒரு பொருளும் கிடைச்சிட்டே இருக்கு. இதோ பார்த்தீங்களா, இந்த பிரிட்ஜி கிராங்கை கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை சுற்றி விட்டோன்னா அந்த பிரிட்ஜி வந்து திருப்பியும் கீழேயே வந்துடும். ஆஹா, இந்த ஸ்லெண்ட்ரினா வேற. இந்த ஸ்லெண்ட்ரினாவை எப்படி ப்ரோ காலி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒன்று இருக்குது கைஸ். என்னன்னா, அதுக்கு ஒரு டெடி பேர் தேவை. பட் அந்த டெடி பேர் தேடுறதுக்கெல்லாம் நமக்கு இப்போ நேரம் கிடையாது. அந்த ஸ்லெண்ட்ரினாவும் ஒரு ஆளே கிடையாது. ஸோ நம்ம அந்த ஸ்லெண்ட்ரினாக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. கன்று எடுத்துப்போம். ஏன்னா கிராணி கிராண்ட்பா வர போகிறாங்க. அவங்க போய் ரொம்ப நேரம் ஆகுது. சொல்ல வாய மூடல, கிராண்ட்பா வந்துட்டான். கிராணியா, அடுத்து நீதான். வா 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 கிராணி, வேர் ஆர் யூ? வா 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 வா. இருவோம் சொட்ட மண்டிலே சொல்கிறேன். ஆஹா, மிஸ் ஆயிடுச்சே. ஐயோ, புல்லட் வேற இல்லையே. ஆஹா, அது கிராணியை சுடலான்னு நினச்சேன். குறி வந்து மிஸ் ஆயிடுச்சு காய்ஸ். இருங்க, இந்த கன் இங்கேயே போட்டு போயிடலாம். நல்ல வேலை காய்ஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஒரு வாட்டி தான் காய்ஸ் அடி வாங்கியிருக்கோம் கிராண்ட்பா கிட்ட. கிராண்ட்பா கிட்ட அடி வாங்கலை, கிராணிக்கிட்ட தான் அடி வாங்கியிருக்கோம். இருங்க காய்ஸ், இந்த ஃபியூஸை கொண்டு போயிட்டு மேலே கனெக்ட் பண்ணிடலாம். ஆனால் அந்த கிராணி துரட்டிகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, ட்ராப்பு போட்டு போயிருக்குது நம்ம பிடிக்கிறதுக்கு. இதோ காய்ஸ், இங்கே தான் இந்த ஃபியூஸை கனெக்ட் பண்ணிட்டு இந்த பட்டன் அழுத்தி விட்டோன்னா அந்த கேட்டு வந்து ஓப்பன் ஆகிடும். நம்ம அப்படியே போயிடலாம். இருங்க, இப்படி குதிச்சு போயிடலாம். அவ்வளோதான் காய்ஸ், இந்த இடத்த விட்டு தப்பிக்கே போகிறோம். இருங்க, கன் எடுத்துப்போம். ஏன்னா லாஸ்ட்டாக கிராண்ட்பாவுக்கு வந்து பாய் சொல்லிட்டு போகலாம். அப்போ தான் எனக்கு இந்த கேம் விளாட்ன மாதிரியே இருக்கும். ஏன்னா கைஸ், எத்தனை வாட்டி அந்த கிராண்ட்பாவும் நம்மளை அடித்து கொள்ள பண்ணியிருக்கோங்க. ஆனால் அதுங்களை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு போனால் தான் நமக்கு வந்து இந்த கேமே விளையாடின மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இருங்க கைஸ், சத்தம் போட்டு இந்த கிராணியை வர வைப்போம். கிராணிய, வா 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 வா, நெத்துட்டு தப்பிக்கே போகிறேன். பார்த்தீங்களா, திருட்டு கிளவி எது. நம்ம இந்த பக்கமாக வரோன்னு பார்த்துட்டு இருந்தா அது கிச்சன் வழியாக வருது. என்ன கிளவி? சரி, கிராண்ட்பா வர மாதிரி தெரியல. கிராண்ட்பா வந்தானா பாய் சொன்னேன்னு சொல்லுண்ணா கிளவிய. பாய், அந்த உண்டிகோலை நீயே வச்சுக்கோ. ஓகே, ஒரு வழியா நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். எஸ்கேப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ், நம்ம ஃபைனலி கிராணி சாப்டர் 3ல் மெயின் கேட் எஸ்கேப் பண்ணியாச்சு.